மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. விஜய் அவங்க அப்பா கொடுத்தது தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹால் அங்கே தான் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஜிம்மு, ஹோம் தியேட்டர், லிஃப்ட் ரூமு. அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போது 2016, 17 வந்து கட்சி ஆளுங்க அவருக்குன்ட்டு இங்கே பிறந்த நாள்லாம் கொண்டாடுவாங்க. பக்கத்தில் ஒரு பிளாட் வாங்கி அதில் இண்டிவிஜுவலாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. வவு தமிழா நேயர்களுக்கு வணக்கம். சினிமாவாக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும், அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சார் விஜயகாந்த் சார் அவர்கள். இப்போ அவரோட ஆசை ஒன்று நிறைவேறாமல் நம்ம பின்னாடி இருக்குது அவருடைய வீடு. காட்டுப்பாக்கத்தில் இருக்கிற அவரோட வீடு கிட்டத்தட்ட 2013 ஸ்டார்ட் ஆனது. இன்றைக்கி 2024. இப்போ வர அந்த வீடு கட்டி முடிக்காமல் அப்படியே இருக்குது. ஏன் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என் பேர் சுந்தரபாபு. நான் அவரோட பின்பக்கம் இருக்கோம். நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷமாக ஒர்க் நடக்குதுன்றாங்க. இங்கே வரணுன்றதுக்கோசம் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ஒர்க்கு ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இரவுபேசம் பண்ணாங்க. இரவுபேசம் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அவர் பிள்ளைங்களும் அவங்களும் வந்து ஹோமம் பண்ணாங்க. அவங்க வேறு யாரோ ரிலேட்டிவ்லாம் வந்திருந்தாங்க பொழுது. அன்றைக்கி அந்த இடத்துல ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியர் சொன்னார் என்னென்னா, அந்த பொதுக்குழு அன்றைக்கி ஈவினிங்கே பொதுக்குழு முடிச்சுட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பட் யாருக்கும் எங்களுக்கு தெரியாது. கூட்டிகிட்டு வந்து இங்கே காட்டிட்டு, ஆனால் இங்கே வரணுன்றதுனால ரொம்ப விருப்பப்பட்டுட்டு இருந்தாராம். இங்கே வந்து தான் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் மோடி தலைமையில் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டது. எதனால நான் இந்த வீடு இவ்வளோ லேட் ஆயிருக்கேன்னா, 2013 ஸ்டார்ட் ஆனது, இன்றைக்கி 2024. இவ்வளோ லேட் ஆனதுக்கான காரணம் ஏதாவது? அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எதாக இருக்கான்னு தெரியல. மற்றபடி எங்களுக்கெல்லாம் வந்து எந்த வித இதுவும் இல்லை. ஏன்னா வருவாங்க, நாங்கள் இங்கேருந்து பார்ப்போம், அவங்க சிரிப்பாங்க. மற்றபடி நல்ல டைப் வந்திருந்தால் எங்களுக்கு எல்லோரும் நல்லா இருந்திருக்கும். அவங்கள தான் பார்த்துருக்கோம். பேசியிருக்காங்களா இது உங்ககிட்டலாம்? விஷ் பண்ணுவாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க இங்கே வந்தாங்களா? இல்லை, அதுக்கப்புறம் வரல. இரவுபேசம் பண்ணாங்க. அன்றைக்கி பொதுக்குழு கூட்டினா அன்றைக்கி ஈவினிங் வந்து அவரை கூட்டிகிட்டு வந்து போயிருக்காங்க. வந்து எவ்வளோ வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க இது கட்டி முடிக்கிறதுக்கு? உள்ள ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்லி அவுட்ரு ஒர்க்கு மட்டும்தான் இருக்குது. ஃபினான்ஷியல் இல்லாமல் நல்லா சீக்கிரமாக பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் முடிச்சுட்டு வரலாம். ஆனால் என்ன கேள்விப்பட்ட வரையும் இன்னும் 3 மந்த்தில் இங்கே வர போகிறாங்க கேள்விப்பட்டோம். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. எவ்வளோ ஏக்கர் அந்த இடம்? 1 ஏக்கரை கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வந்து ஏக்கர் எவ்வளோ போகுது? இங்கே கிரவுண்டு 160, 170 வரைக்கும் போகுது. வீட்டோட சேஃப்டி இவ்வளோ காஸ்ட் ஆகிருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இவ்வளோ கட்டுறதுக்கு இவ்வளோ ஆயிருக்கும்? இருக்கும், பெரிய வீடு. எப்படி அதோட மதிப்பு எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வரும். அந்த அளவுக்கு வெளியே வந்து இங்கே வந்திருந்தாருன்னா, இந்த ஏரியாவுக்கு வந்திருந்தாரு, உயிரோட வந்திருந்தாரு அப்படின்னா இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிருக்கும், இந்த மக்கள் நல்லா செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அது நாங்கள் நினச்சோம். வந்திருந்தா ஒரு விஐபி ஏரியாவாக இருக்கும். இந்த இடம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை ஃபீல் பண்ணுறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் விசாரித்த வரைக்கும் மாடியில் வந்து அது ஹோம் தியேட்டர்னாங்க. ஜிம்மு, ஹோம் தியேட்டர், லிஃப்ட் ரூமு, மற்றபடி எல்லாமே மேலே கார்டன்ஸ்லாம் செட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குன்னு அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ் ஒர்க்கர் சொன்னாங்க. முன்னாடி இடம் பற்றி முன்னாடி இருக்காங்க, அது எதனால்? அவங்களுடைய ஃபஸ்ட்டு பிளானே எப்படின்னா, அந்த வந்தாங்கன்னா அவங்க கட்சி தொண்டர்கள், கட்சி நிர்வாகிகள்லாம் வந்தால் அந்த முன்னாடி இருக்கிறதுக்கும் அவங்க அந்த பால்கனிலேருந்து அவர் பார்க்குறதுக்கு கீழே வந்து இது மீட் பண்ணுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதை வாங்கிட்டு ஒர்க் ஆரம்பிக்கும் போது இந்த வீடோட வாங்கினாங்க. அது இந்த இடத்த வீடோட வாங்கினாங்க. இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணி இந்த இடத்தெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போதெல்லாம் அவர் வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க, போவாங்க. அவர் உடம்பு சரியில்லாததுக்கப்புறம் ரொம்ப கம்மி அவர் வர்றது. அவங்க தான் வந்து போயிட்டு இருந்தாங்க.
விஜயகாந்த் சார் வந்து இந்த வீட்டில் தங்குவார். அவங்க ஆமாம் அந்த ஃபேமிலியை வந்து அங்கே தங்கிட்டு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவர் போவார். எந்தெந்த இடம் நான் அவரோடதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடு பக்கத்தில் இருக்க வேக்கன் லேண்டு, அப்புறம் இந்த இடம் அந்த பின்னாடி வரைக்கும். கார்த்திகை மாதத்தில் வந்து கிரகபிரவேசம் பண்ணாங்க. இந்த வடக்கு வாசல் அந்த இடத்துல தான் இந்த ஒரு காட்டுறோம்ல இந்த டோருக்கு இங்கேருந்து ஒரு உள்ளுக்குள்ளே அந்த ஹால் தான், அந்த ஹால் தான் பொழுது அங்கே தான் அவங்க வந்து கிரகபிரவேசம் பண்ணாங்க. அது யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? அவர் பிள்ளைங்க வந்தாங்க. அவர் வந்தார். விஜயகாந்த் வரல. பிரேமலதா மேம் பிள்ளைங்க. அவங்க பிரபலங்கள் யாரும் இல்லை, அரசியல் யாரும் இல்லை. மற்ற அவங்க ரிலேட்டிவ்லாம் வந்தாங்க. இங்கே மக்கள் யாரும் அவங்க கூப்பிடலையா? இல்லை, யாருக்கும் எங்களுக்கு தெரியாது. 2013 ஸ்டார்ட் ஆனது சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் இன்கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரில. அவங்க வந்து அது கட்டிகிட்டே இருந்தாங்க, ரொம்ப பரபரப்பாக தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு ரொம்ப ஆசை போல் இங்கே வந்து இருக்கணும்னு. அதனால் நல்லா தீவிரமாக தான் கட்டிகிட்டு இருந்தாங்க, நல்லா பெருசாக கட்டினாங்க. இப்போ எல்லோரும் அவங்கள வந்து பார்ப்பாங்க போவாங்கல்ல, அந்த மாதிரி பெருசாக தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு பிரச்சனையோ அது அப்படியே ஸ்டாப் ஆகிருந்தது. இப்போது ரீசெண்டாக வந்து கிரகப்பிரவேசம்லாம் பண்ணிட்டு போனாங்க நல்லா கிராண்டாக. கிரகப்பிரவேசம் பண்ணி இந்த ஒரு வாரத்துலேயே இப்படி ஆயிடுச்சு. எவ்வளோ செலவுனா ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது நமக்கு ஐடியாவே இல்லை. அதை பற்றி எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க வீடு தான் அது. ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடு பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு முன்னாடி வீடெலாம் கிடையவே கிடையாது. நல்லா வியூவே சூப்பராக தெரியும். அது நீங்கள் சைட்லேருந்து பார்த்தாலே தெரியும். நல்லா சூப்பராக கட்டினாங்க சைட்லலாம் வச்சு. அவர் வந்து இருந்திருந்தாருன்னா இங்கே நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். நான் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க டீம்லாம் வருவாங்க. வந்துட்டு இந்த வீடு ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு போனாங்க. இப்போ ரீசெண்டாகவும் வந்து நல்லா தோரணம்லாம் போட்டு சூப்பராக பண்ணாங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் விஜயகாந்த் சாரை பார்த்துருக்கீங்களா? வந்திருக்காரா? இல்லை, இங்கே பார்த்தது இல்லை ப்ரோ. இங்கே நான் வந்து பார்த்ததில்ல. ஆனால் வந்திருக்கிறாரு ஒரு வாட்டி, எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம அப்போ வந்து அங்கே இருந்தோம், மெயின் ரோட்டில் கட்டணம் வந்து இங்கே கிடையாது. எனக்கு வந்து அவர் ஒரு வாட்டி இங்கே அண்ணன் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. எங்களுக்குலாம் வந்து பார்க்கணுன்னு இருந்தது. ஆனால் அப்போ நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, சரிங்களா? அவரோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ நம்ம வந்து பார்க்கணுன்னு ஆசை இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலையில் இருந்ததால் பார்க்க முடியல. இப்போ வந்து அந்த வீடு வந்து அவரோட கனவு இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய ஆக்சுவலாக அந்த வீடு இந்த இடம் வந்து விஜய் இருக்கார்ல, விஜய் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் இவர் கூட. விஜய் அவங்க அப்பா வந்து அதுக்காக அதை ப்ரொமோட் பண்ணதுக்காக வந்து அப்போ வந்து விஜய் அவங்க அப்பா வந்து விஜயை வந்து கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, ஒரு ஆளாக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட சொல்லி அப்போ வந்து அந்த படத்துக்காக கொடுத்த வீடு இடம் தான் அது. விஜய் அவங்க அப்பா கொடுத்தது தான் அது. பால் காட்சி குடிச்சாங்கன்னா ஆமாம், எந்த நியூஸ்மே பெருசாக வெளியே வரல. அவர் சார்லாம் வரல. அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஆனால் சார் வந்துலாம் நான் பார்க்கல, அண்ணன் வந்துலாம் பார்க்கல. அவங்க யார் வந்தான்னு தெரியுது. ஆனால் பால் காசுனாங்க கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்காக. அந்த பூ அலங்காரம் எல்லாமே பண்ணாங்க. அவருக்கு ஆசை அவருக்கு இங்கே வரணும்னு. ஆனால் என்ன பண்ணுறது, கடைசியில் வர முடியல. கடவுள் நாடில் என்ன பண்ணுறது. இந்த விஜயகாந்த் சார் வீடு வந்து எவ்வளோ வருஷமாக கட்டிட்டு இருக்காங்க? 2013 கட்டினிருக்காங்க சார். இன்னும் ஃபினிஷ் ஆகலை. லாஸ்ட்டு மந்த்து கார்த்திகை மாதம் வந்து சும்மா பால் காய்ச்சிட்டு மட்டும் போயிருக்காங்க, அவ்வளோதான். அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு இறக்கிறதுக்கு ஒரு 15 தான் போன கார்த்திகை மாதம் கடைசி 26ன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி காலையில் விடிகாலம் வந்து பால் காய்ச்சிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருக்காரா இல்லை இங்கே வந்து பார்த்துருக்காரா? வரலங்க, வரல. அவர் வீடு ஆரம்பித்ததுலேருந்து இந்த பக்கம் வரல. அதுலேருந்து அவர் நோயப்பட்டு இருந்தார் இல்லையா, அதனால் வரல. அவங்க ஒய்ஃப் மட்டும் வருவாங்க. அவங்க என்ன டைமுக்கு வராங்க, என்ன டைமுக்கு போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்து அப்பப்போ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்களே தான் வருவாங்களா இல்லைனா அவங்களோட ஏதாவது மேனேஜர் அந்த மாதிரி யாராவது வருவாங்க? மேனேஜர் இருக்காங்க. இவங்களும் அந்த அம்மாவும் பிரேமலதா அம்மாவும் அடிக்கடி வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. அவங்களாம் யாரும் வர்றது கிடையாது. ஆனால் அந்த கிரகப்பிரவேசத்து அன்றைக்கி வந்த மாதிரி கேள்விப்பட்டேன். வெடிகாலம் 3:30 மணிக்கு வந்து ஒரு 5:30 மணிக்கெலாம் வெளியே போயிட்டு தான் கேள்விப்பட்டேன், அவ்வளோதான். எவ்வளோ செலவாயிருக்கும்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ எல்லாம் மார்பிளில் போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. அதை நம்ம எவ்வளோ சொல்ல முடியாது. இப்போ செவரு எல்லாம் ஃபுல்லாகவே மார்பிள் தான், பெயிண்டிங் எதுவுமே கிடையாது. எல்லாம் டீ கூட்டு தான் ஃபுல்லாகவே வந்து. அதனால் அது எவ்வளோ செலவு அப்படி அக்யூரேட்டாக நம்மளால் சொல்லவும் முடியாது. அது எவ்வளோ செலவாகுதுன்ட்டு சொல்ல முடியாது. 2013 ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வருஷமாக வந்து எதனால லேட்டாக இருக்குது? ஏன்னா மேக்ஸிமம் இல்லை, அவர் உடனே நோய்வாய்ப்பட்டு இருந்ததுனால வந்து அடிக்கடி வர முடியல, போக முடியலன்னு தான் அவங்க மேனேஜ்மெண்ட்டில் பார்த்து இது பண்ணியிருந்தாங்க. அதனால தான் வந்து கட்ட முடியாமல் இருந்தது. வணக்கம்.
என் பேர் லக்ஷ்மி நரசிம்மன். இங்கே அட்கோ நகர் 4th மெயின் ரோட்டில் இருக்கேன். நான் 4 வருஷமாக இருக்கேன் இங்கே. 13 இயர்ஸாக கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதனால 13 நடந்துட்டு இருக்குது. ஒர்க் நடக்குது, சில நேரம் நின்று போகும், சம்டைம்ஸ் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திரும்பி ஒர்க் பண்ணுவாங்க. எங்களுக்கே பார்த்துக்கிட்டு இருப்போம், என்னடா திடீர்னு வராங்க பண்ணுறாங்கன்ட்டு. சரி வரணுன்றதான் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோதான் எங்களுடைய சந்தோஷம். எதனாலன்றது அவங்க மூமெண்ட்ஸ் தெரியல எங்களுக்கு. ஏன்னா 13 இயர்ஸாக இவ்வளோ தள்ளி 2013 நடந்துட்டு இருக்குது, கட்டிகிட்டு இருக்காங்க. 2013 கட்டிட்டு இருக்காங்க. அரௌண்ட் 20 crownsன்ற மாதிரி தான் தகவல் கேள்விப்பட்டோம். பட் இன்னும் முடியல, ஃபினிஷிங் ஆகலை. ஓரளவுக்கு அரௌண்ட் 70% கம்ப்ளீஷன் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்னர் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்தாங்கன்னா வி ஆர் ஹாப்பி. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது அரௌண்ட் ஐ திங்க் கரெக்டாக எனக்கு தெரியல. பட் கிரவுண்ட்ஸு வேல்யூ எல்லாமே பார்த்தா க்ரோரில் தான் இருக்கணும். ஆரம்பத்தில் வந்திருக்காரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மூட்லலாம் இருந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இங்கே ஜஸ்ட் ஆரம்பத்தில் ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்து இதை முடிக்கணுன்ற எய்ம்லாம் இருந்திருக்காங்க. பட் என்னவோ கால சூழ்நிலையில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதான் ஃபேமிலி இதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை அதை பற்றி ஏதாவது இறந்ததுக்கப்புறம் இன்னும் யாரும் வந்த மாதிரி தெரியல சார். அந்த பால் காய்ச்சலுக்கு தான் வந்துட்டு போனது, அதுக்கப்புறம் யாரும் வந்த மாதிரி தெரியல. அப்போ யார் இங்கே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா? அவங்க ஃபேமிலி மட்டுமே மேனேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் இங்கே இருக்கிற செயலாளர் இருப்பாங்களா, தேமுதிக கட்சி இருப்பாங்களா, அவங்க மூலமாக பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் வருத்தம். சார் வராங்கன்ற நாங்கள் ரொம்ப ஹாப்பியில் தான் இருந்தோம். நாங்கள் இங்கே விஜயகாந்த் சார் வரப்போகிறதா கேள்விப்பட்டோம். சாலிகிராம் வீட்டிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தான் தகவல் வந்தது. எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது. சார் வந்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்குமே, ஒரு ஏரியாவுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டு, ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஆகிடும் அப்படின்லாம் நாங்கள் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தோம். உங்கள் ஃபேமிலி வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். எங்களுக்கு ஏரியாவுக்கு அட்கோ நகர் ஏரியா மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் இடத்துக்கு ஒரு வாட்டி பூ வாங்கினாங்க, அதில் தான் தெரியும். அப்போ தான் நான் கேட்டேன் அவங்ககிட்ட. பிரேமலதாவும் அவங்களுடைய மாமியாரா அம்மாவான்னு தெரியாது, சிகப்பாக இருந்தாங்க. ஆனால் தெலுங்கு மாதிரி பேசியிருந்தாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் ஒரு வாட்டி பார்த்தேன். எப்படி இருக்காரு அண்ணன் கேட்டதுக்கு நல்லா இருக்காருமா அப்படின்னாங்க. அவங்க சொல்லி 2018, அதுக்கப்புறம் 2019 லாக்டவுனு. அதுக்கப்புறம் வந்து பசங்க வந்து சும்மாவில் வருவாங்க போவாங்க, பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். விஜயகாந்த் சாரை பார்த்துருக்கீங்க? இல்லை பார்க்கல. நான் ஒரு வாட்டி கூட பார்க்கல. நான் பார்க்கணுன்னு நினைப்பேன், ஆனால் மேனேஜருங்கெலாம் பார்த்துக்கிறேன். அவங்ககிட்டலாம் கேட்பேன், அவங்களாம் எங்களுக்கு நாங்களே பார்க்க முடியலம்மா அவரை அப்படின்வாங்க. ஆனால் நான் பார்த்ததே இல்லை, படத்துங்களில் தான் பார்த்துக்கிறேன். இப்போ கடைசியாக அவர் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாருன்னு ஏதாவது தெரியும்? தெரியாதியா? தெரியவே தெரியாது. இங்கே இருக்கிறவங்க வீட்டுங்களில் ஒன்றா தெரியும். ஏன்னா மேனேஜருங்க சொல்லுவாங்க, அவர் இங்கே வரமாட்டாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் 10 வருஷமாக அவருக்கு உடம்பு நல்லா இல்லை அப்படின்னு தானே கேள்விப்பட்டு இருக்கிறோம். அவள்தான் தெரியும். இந்த வீடு வந்து இவ்வளோ வருஷம் ஏன் லேட் ஆச்சுங்கிற போது உங்களுக்கு ஏதாவது? அதான் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் காரணம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கட்டுறாங்க, ஒரே ஆள் 2-3 பேர் அப்படி தான் இருந்து கட்டுறாங்க. யாருமே இங்கே அவங்க தம்பி பாதி இடம் அவங்க தம்பி வாங்கிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தம்பி தான் இங்கே இருக்கிறாருன்னு சொன்னாங்க. இப்போ வந்து விஜயகாந்த் சார் வந்து உயிரோடு இருக்கும்போது இங்கே வந்திருந்தாருன்னா நிறையா உதவிகள் செஞ்சுருப்பாங்க. கண்டிப்பாக செய்திருப்பார். அது ஏன்னா நாங்கள் படத்துங்கள்லாம் பார்த்துக்கிறோம். சாதாரணமாக எல்லாருமே பொதுமக்கள் சொல்கிறாங்க அவர் நல்லா செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியும். அவர் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருந்தாருன்னா செய்திருப்பார். ஆனால் இங்கே ரசிகர் மன்றம்லாம் இருந்தது குன்மாஞ்சோலில். நிறைய பேர் அவர் கூட இருந்தவங்களாம் இங்கே வந்து அப்போ அவர் உயிரோடு இருக்கும்போது 2016, 17 வந்து கட்சி ஆளுங்க அவருக்குன்ட்டு இங்கே பிறந்த நாள்லாம் கொண்டாடுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிறேன். இப்போ வந்து அவங்க குடும்பத்தினர் இங்கே வந்தாலும் அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து உதவி செய்வோம், அவரை மாதிரியே உதவி செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு தெரியும். ஆனால் வரேன் தான் சொல்லிக்கிறாங்க. அப்படி வந்தால் கண்டிப்பாக எங்கள் ஓட்டு கூட அவங்களுக்கு விழும். ஏன்னா செய்தாங்கன்னா நல்லது தான். சரியா? உங்கள் பேருக்கா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? குன்மாஞ்சவடி செட்டித்தெருவு ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோயில் பக்கத்தில் இருந்து. என் பேர் குமாரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு தொழில் பேர்? கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் பண்ணுறோம். எம்பையர் எஸ்டேட்ஸ் பக்கத்தில் வந்து விஜயகாந்த் சாரோட வீடை வந்து கட்டிட்டு இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அது ஒரு 5 வருஷமாக கட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வீடு. அந்த அம்மா தான் அடிக்கடி வந்து பார்ப்பாங்க. பக்கத்தில் ஒரு பிளாட் வாங்கி அதில் இண்டிவிஜுவலாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஃப்ளோரிங் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. விஜயகாந்த் சார் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்காரா? ஒரே ஒரு தடவை வந்திருக்காரு சொன்னாங்க. பட் நாங்கள் பார்க்கல. உள்ளே இருக்காருன்னு சொன்னாங்க, உள்ளே போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு 2 வருஷம் முன்னாடி, 2-3 வருஷம் இருக்கும். கிரகப்பிரவேசம். ஆமாம், ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பண்ணாங்க. 2-3 வீக்ஸ் இருக்கும். அவங்க ஃபேமிலி மட்டும்தான் வந்ததாக சொன்னாங்க. யாரும் கெஸ்ட் எல்லாம் யாரும் வந்த மாதிரி தெரியல. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே வந்திருக்காங்களா? இல்லை அது இல்லை, அதுக்கப்புறம் வந்த மாதிரி தெரியல. இடம் வந்து எவ்வளோ கிரவுண்டுனா எவ்வளோ சென்ட் அந்த மாதிரி உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் 1 ஏக்கர் இருக்கும். என்ன ரேட் போகும்? ரேட் இங்கே ஏக்கர் வந்து இப்போது 5 கோடிக்கு மேலே போகுது. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.